ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்க அலுவலக உதவியாளர், ஸ்வீப்பர், கார்டனர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 8வது வரைக்கும் டிகிரி படித்தவர்கள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 430 மேலே வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு தமிழக அரசாங்கம் நேரடி வேலைவாய்ப்பு தான். இது தமிழக அரசாங்க வேலைவாய்ப்பு தான். குறைஞ்சபட்ச சேலரி ஒரு ரூ. 25,000 இருக்கும். 25,000லேருந்து 22,000லேருந்து 25,000 சேலரியாக இருக்கும். இதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு டிகிரி படித்தவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து தான் வந்திருக்கு. என்னைக்கு டேட்னா நேற்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து மே 5ஆம் தேதியோட விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோபாதார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய்ன்னு சொல்லிட்டு 4 விதமான பதவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதமான பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கல்வி தகுதி என்றது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா சோபாதார் 12 வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 137 வேகன்சியும், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் 87 வேகன்சி, ரூம் பாய்க்கு வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 15,700லேருந்து 58,000 சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 25,000 சேலரி ஆகும். குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை தவிர்த்து இருக்கவங்க, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 37, இவங்களை தவிர்த்து இருக்கவங்க 18 முதல் 32 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2027 பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th ஸ்டாண்டர்டு மினிமம், மேக்ஸிமம் 12th படிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டுக்கு 8th பாஸ் ஆனாலே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி, அன்ரிசர்வ் கேட்டகரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 500 எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது சொல்லி கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். 65 மார்க் இருக்கும். டியூரேஷன் 90 நிமிஷம் இருக்கும். 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. வந்து பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. பேசிக் நாலேஜ் அண்ட் பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 மார்க்குக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். பார்ட் பி அதே போல் இதுதான் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ஸு. அதே போல் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீப்பர், கார்டனர், வார்டன், சானிடரி ஒர்க்கர் அண்ட் வாட்ச்மேன் சொல்லிட்டு 5 விதமான பதவி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. அதே குவாலிஃபிகேஷன், அதே நோட்டிஃபிகேஷன் தான். இதில் டிகிரி படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்வீப்பர் வந்து 73 போஸ்ட்டும், கார்டன் 24 போஸ்ட்டும், வாட்ச்மேன் வாட்டர்மேன் 2 போஸ்ட்டும், சானிடரி ஒர்க்கர் 49 போஸ்ட்டும், வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 15,700லேருந்து 58,500, 25,000 சேலரி இருக்கும். அதே ஏஜ் லிமிடேஷன், அதே குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே, ஃபீஸு எல்லாமே அதே பேட்டர்ன் தான். பார்ட் ஏ, பார்ட் பி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதே குவாலிஃபிகேஷன், அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே சிலபஸு, ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஓப்பனிங் வந்திருக்கு. மொத்தம் 430 வேகன்சி கிட்ட இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 137 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அது பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இது ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணோம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.